தொடர்ந்து சமூக சேவை செய்து கொண்டு நமது இன மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதால் நமது இனத்தில் திருமணத்திற்காக வரந்தேடும் நபர்களுக்கு இவர் ஒரு கலங்கரை விளக்கமாகவே இருந்து வருகிறார். மதுரை மாநகரில் வசிக்கும் நமது இன மக்களின் தொலைபேசி எண்கள், வசிக்கும் பகுதி இவைகளை கொண்ட ஒரு புத்தகத்தை தற்பொழுது வெளியிட்டு வருகிறார். இதுவரை யாரும் செய்திடாத ஒரு அரிய செயல் இது. நமது இன மக்கள் அனைவரும் எப்பொழுது தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் தெரியாதவர்கள் கூட இந்த புத்தகத்தை பார்த்து எளிதாக தொடர்பு கொண்டு விடலாம். இதே நிகழ்வை தனது சொந்த கிராமமான ராயபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட புதூர் காளிதாஸ் நாயுடு அவர்கள் மேடைக்கு வரவும் ஒரே புத்தகத்தில் கொண்டு வருவதற்கு சீரிய முயற்சி செய்து வருகிறார். காளிதாஸ் நாயுடு அவர்கள் மேடைக்கு வரவும், அடுத்து கழக திண்டுக்கல் சங்கத்திலிருந்து வந்திருப்பவர்களும் மேடைக்கு வரவும். அடுத்து பிரைட் ஆஃப் எலமா 2024 விருது பெறுபவர் திரு ஜெயபால் நாயுடு அவர்களை பற்றி அடுத்து ஏவி வருகிறது. புதூர் சங்கத்திலிருந்து செயலர் பாஸ்கரன் வந்திருக்கார்கள், மேடைக்கு வரவும். அறிவுக்கு இலக்கணம் நீர், இன்பமானாலும் துன்பமானாலும் ஒரு சேர கண்டவர் நீர், ஈகையில் வள்ளல் நீர், தன்னையே திண்டுக்கல் சங்கத்திலிருந்து வந்திருக்கும் திரு வெங்கடேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்றும் கல்வி சுடர் நீரே, எங்களின் ஏகபோக வழிகாட்டியும் நீரே. இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, மங்கம்மாள் பட்டியை பூர்வீகமாக கொண்டவர் திரு நாராயணசாமியின் தவ புதல்வர், மாவட்ட விரிவாக்க அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திரு என் ஜெயபால் அவர்கள். திரு என் ஜெயபால் அவர்களை பற்றி சில குறிப்புகள். இளம பண்பாட்டுக் கழக நிறுவனர் ஸ்ரீ ஐயலு நாயுடு அவர்களை பற்றிய அறிமுக உரை. நமது விளம நாயுடு சமூகத்தில் குலதெய்வங்கள், கோத்திரம் வகைரா இதை பற்றி பேச வேண்டுமென்றால் திரு ஐயலு நாயுடு அவர்களை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. முதலாக குலதெய்வங்கள் அனைத்தையும் ஒரே பக்கத்தில் படங்களில் கொண்டு வந்து அனைவரும் அறியும்படி செய்தவர். கோத்திர வாரியாக வகைப்படுத்தி அனைவருக்கும் எளிதாக புரியும்படி செய்தவர். அதைத் தொடர்ந்து பலமுறை பல வண்ண இதழ்கள் மூலமாக அனைவருக்கும் தெரியப்படுத்தி வருபவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற நமது விளம இனத்தைச் சார்ந்த மாணவ மாணவியருக்கு பண முடிப்புடன் கூடிய விருது வழங்கி வருபவர். தொடர்ந்து சமூக சேவை செய்து கொண்டு நமது இன மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதால் நமது இனத்தில் திருமணத்திற்காக வரந்தேடும் நபர்களுக்கு இவர் ஒரு கலங்கரை விளக்கமாகவே இருந்து வருகிறார். மதுரை மாநகரில் வசிக்கும் நமது இன மக்களின் தொலைபேசி எண்கள், வசிக்கும் பகுதி இவைகளை கொண்ட ஒரு புத்தகத்தை தற்பொழுது வெளியிட்டு வருகிறார். இதுவரை யாரும் செய்திடாத ஒரு அரிய செயல் இது. நமது இன மக்கள் அனைவரும் எப்பொழுது தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் தெரியாதவர்கள் கூட இந்த புத்தகத்தை பார்த்து எளிதாக தொடர்பு கொண்டு விடலாம். இதே நிகழ்வை தனது சொந்த கிராமமான ராயபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட அனைத்து நம் இன மக்களையும் ஒரே புத்தகத்தில் கொண்டு வருவதற்கு சீரிய முயற்சி செய்து வருகிறார். விழிப்புணர்வையும் சமூகத்தின் ஒற்றுமையின் அவசியத்தை உணரச் செய்து அனைவரையும் பணியில் ஈடுபடுத்தி வெற்றி கண்டது. சமூகத்தில் கல்வியின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணர்த்த சங்கத்தின் சார்பில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்றவருக்கு ஆண்டுதோறும் பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. சமுதாயத்தில் வேலையற்ற இளைஞர்கள் சுமார் 70 நபர்களுக்கு மேல் சங்கத்தின் சார்பில் மில்லில் சேர்த்து அவர்களது வாழ்வில் ஒளியேற்றி வைக்கப்பட்டது. அரசு பணியிலும் ஒரு சிலரை வேலையில் சேர வழிவகை செய்யப்பட்டது. இடிந்த நிலையில் இருந்த விளம அன்புக்கு அடித்தளம் நீர், அறிவுக்கு இலக்கணம் நீர், இன்பமானாலும் துன்பமானாலும் ஒரு சேர கண்டவர் நீர், ஈகையில் வள்ளல் நீர், தன்னையே தனக்கு உதாரணம் ஆக்கிக் கொண்டீர், ஊராரின் அறிவுக்கண் திறந்தார், என்றும் கல்வி சுடர் நீரே, எங்களின் ஏகபோக வழிகாட்டியும் நீரே. இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, மங்கம்மாள் பட்டியை பூர்வீகமாக கொண்டவர் திரு நாராயணசாமியின் தவ புதல்வர், மாவட்ட விரிவாக்க அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திரு என் ஜெயபால் அவர்கள். திரு என் ஜெயபால் அவர்களை பற்றி சில குறிப்புகள். மதுரை மாநகர் விளமநாயுடு சங்கத்தில் சுமார் 13 ஆண்டுகள் செயலாளராகவும், விளமநாயுடு மகாஜனங்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீமான் அக்கைய நாயக்கர் திருமண மகாலில் 5 ஆண்டுகள் செயலாளராகவும், தற்சமயம் மதுரை மாநகர் விளமநாயுடு சங்கத்தின் முதன்மை ஆலோசகராகவும் பொறுப்பில் உள்ளார். செயலர் என்ற முறையில் ஆற்றிய பணிகளில் ஒரு சிலர் சமுதாய மக்களிடையே சமுதாய உணர்வையும்
விழிப்புணர்வையும் சமூகத்தின் ஒற்றுமையின் அவசியத்தை உணரச் செய்து அனைவரையும் பணியில் ஈடுபடுத்தி வெற்றி கண்டது. சங்கத்தின் சார்பில் கிராம பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவர் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளில் தலையிட்டு சமரசம் செய்வதில் வெற்றி கண்டது. சமூகத்தில் கல்வியின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணர்த்த சங்கத்தின் சார்பில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்றவருக்கு ஆண்டுதோறும் பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. சமுதாயத்தில் வேலையற்ற இளைஞர்கள் சுமார் 70 நபர்களுக்கு மேல் சங்கத்தின் சார்பில் மில்லில் சேர்த்து அவர்களது வாழ்வில் ஒளியேற்றி வைக்கப்பட்டது. அரசு பணியிலும் ஒரு சிலரை வேலையில் சேர வழிவகை செய்யப்பட்டது. இடிந்த நிலையில் இருந்த விளம்பநாயுடு மகாஜனங்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீமான் அக்கைய நாயக்கர் திருமண மகாலின் முக்கியத்துவத்தை நமது 48வது கிராம மக்களுக்கு சங்கத்தின் சார்பில் விளக்கி அவர்களிடையே விழிப்புணர்வையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி புதிதாக திருமண மகால் உயர்திரு மில் உரிமையாளர் மற்றும் தலைவர் திரு கே வெங்கடசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் திருமண மகால் கட்டி முடித்து ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் பங்குனி உத்திரை திருவிழாவை எவ்வித பொருளாதார தடையுமின்றி சிறப்பாக நடத்த நடவடிக்கை எடுத்து வெற்றி கண்டது. கூடலழகர் பெருமாள் கோயில் அருகில் உள்ள நமது திருமண மகால் கட்ட அடிக்கல் நாட்டுவதிலிருந்து கட்டி முடிக்கும் வரை மதுரை மாநகர் விளம்பநாயுடு சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆர் ராமகிருஷ்ண நாயுடு அவர்களுக்கு செயலர் என்ற முறையில் எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் கட்டிடம் கட்ட பணியாற்றி வெற்றி கண்டது. மேலும் சமுதாயம் முன்னேற இதுநாள் வரையிலும் உண்மையாகவும் விசுவாசத்தோடும் உள்ள சுத்தியுடனும் பணியாற்றி வரப்பட்டது. இவருடைய சாதனைகளை பாராட்டி மதுரை மாநகர் விளம்பநாயுடு சங்கம் மற்றும் விளம்ப எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பெருமையுடன் இந்த விருதை வழங்கி கௌரவிக்கிறது. அனைவரும் அறியும்படி செய்தவர், கோத்திர வாரியாக வகைப்படுத்தி அனைவருக்கும் எளிதாக புரியும்படி செய்தவர். அதைத் தொடர்ந்து பல வண்ண இதழ்கள் மூலமாக அனைவருக்கும் பெருமைப்படுத்தி வருபவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற நமது விளம்ப இனத்தை சிறப்பு குழுக்கள் நடைபெற இருக்கிறது. மண்டபத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அனைவரும் வெளியில இருந்தாலும் மண்டபத்துக்கு வந்துருங்க. உள்ள இருக்கவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். நெருங்கிய தொடர்பு இருப்பதால் நமது இனத்தில் திருமணத்திற்கு சத்தியபாமா சட்டக்கல்லூரி இல்லாமல் சேவைக்காக நடத்தி வருகிறார். முனைவர் பட்டம் பெற்று பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றிய அருமை சகோதரர் திருப்பா அவர்களை பற்றி இப்போது ஏவி வருகிறது, ஆடியோ விஷுவல் வருகிறது. திருப்பா அவர்களை பயணித்த பாதையில் எத்தனை மேடு பள்ளங்கள், கற்றல் கற்பித்தலில் எத்தனை சவால்கள், கலாச்சார பண்பாட்டு வழித்தடத்தில் எத்தனை எதிர் நீச்சல்கள், அத்தனையிலும் அசராமல் அடியெடுத்து துக்கம் மறந்து தூக்கம் தொலைத்து எம் மகளாய் என் மகனாய் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து கல்வி கண்திறந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கும் பெருந்தகை பேராசிரியராக 15 வருடங்கள் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றியுள்ளார். மதுரை காமராசர் கல்லூரி, மதுரை காமராசர் பல்கலைக்கழக சமூக அறிவியல் கல்லூரி, மதுரை காமராசர் மாலை நேர கல்லூரி, பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, அருளானந்தர் கல்லூரி, பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரி. 2010ஆம் ஆண்டிலிருந்து பத்ம ராமசாமி பதின்ம மேல்நிலைப் பள்ளியை குடும்பத்தின் சார்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் வகிக்கும் பொறுப்புகள் தேனி மாவட்ட மெட்ரிக் பள்ளிகளின் துணைத் தலைவர், ஆண்டிப்பட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர், தேனி மாவட்டத்தில் பல சமூக சேவைகளை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரரை பிரேட் ஆஃப் வில்மா என்ற விருது பெறுகிறார். மதுரை மாநகர் விளம்பநாயுடு சங்கம் மற்றும் விளம்ப எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக இத்தகைய விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் எஸ் ரெங்கநாதபுரம் எனும் குக்கிராமத்தில் பிறந்த திரு ஆர் ராமசாமி ஆசிரியர் தன்னுடைய 16 வயது வரை வைகை அணையை கட்டுவதற்காக கல் சுமக்கும் பணியை செய்தார். தன்னுடைய 16வது வயது இறுதியில் பள்ளி படிப்பை தொடங்கி தன்னுடைய லட்சிய பதவியான ஆசிரியர் பணியை அடைந்து நல்லாசிரியர் விருதினை பெற்றார். அன்னாருடைய நினைவாக 2010ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் பத்மா ராமசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. கடந்த 7 ஆண்டுகளாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களது பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அளித்து கிராமப்புறத்தில் 700 மாணவர்களோடு மட்டுமல்லாமல் பசுமையான பள்ளி வளாகம், சிறந்த விளையாட்டு வீரர்கள், கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாடு என்ற உயரிய நோக்கில் பல்வேறு சிறப்புகளோடு இப்பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இந்த குழந்தைகளுக்கு ஷேக்ஸ்பியரையும் கற்றுக் கொடுக்க முடியும், வள்ளுவமும் கற்றுக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அடுத்த புதிய இந்தியாவை ஆண்டிப்பட்டியில் பத்மா ராமசாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி உருவாக்கி இருக்கிறது. வெயிட் ஆகும்.